4ல வந்து பொறுப்பு எடுத்துப்போ நீங்க நினைச்சீங்க ஒரு நாள் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்? நான் எதுவுமே நினைக்கல. இலைச் செயலாளராக பணி தூக்கணும், இறைவன் படிப்படியா உழைப்பு. ஏன் சார் அரசியல்வாதிகளை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படணும்னு ஒரு சினிமா பார்த்து அது அப்படி ஆயிடுச்சா? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே அந்த சட்டையில வந்து அந்த போட்டோ வச்சிருப்பீங்க இல்ல சார், அது தெரியுற மாதிரி சட்டை. இப்ப கூட வச்சிருக்கீங்க. அதான் அது எப்போ ஃபர்ஸ்ட் வச்சீங்கிற ஞாபகம் இருக்கா? அம்மா நாங்க வந்து தலைவருக்கு பின்னாண்ட அம்மா தான் இந்த இயக்கத்தை வழி நடத்தினாங்க. எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதையும் தூங்க அவர் வழியிலே செயல்பட வேண்டும் என்பது இந்த புகைப்படமே வந்து நமக்கு ஒரு வலிமை. ஸ்டேஜ்ல உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, எனக்கு துணை, அந்த வீடியோ கூட நாங்க வச்சிருக்கோம். அது நீங்க எப்ப போட்டு பாப்பீங்களா? மனசுக்குள்ளேயே இருக்குது, போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது இல்ல. கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். அவங்களை மிஸ் பண்றீங்களா? பழனிசாமி அவர்